கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாக மீண்டுமாக உங்களை சந்தித்து உங்களை வாழ்த்துவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு எல்லா ஜெயத்தையும் நன்மைகளையும் கட்டளையிடுவாராக. பிரியமானவர்களே, மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 10:22. என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். இந்த உலக வாழ்வு எப்படிப்பட்டது என்பதை இந்த லெந்து நாட்களுக்கு முன்பாக தொடர் செய்தியாக கிட்டத்தட்ட நம்ம 1 மாதம் தியானித்தோம். பிரியமானவர்களே, நம்ம நிறைய காரியங்களை இந்த உலகத்தை குறித்து தெரிந்து கொண்டோம். உலகத்தோடு கூட நம்ம வாழும்போது, உலகத்திற்கு ஒத்து போகும்போது உலகம் நம்மை பகைக்கும், பழி சுமத்தும். உலகம் நம்மளை தேவாலயத்துக்கு புறம்பே தள்ளி நம்மை அவர்கள் குற்றப்படுத்துவார்கள். இதெல்லாம் ஆண்டவர் நிறைய சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா இந்த வாழ்க்கையில் உலகம் நம்மை பகைக்கிறதுனாலே நிறைய பேருடைய பிரச்சனை என்னென்னா, கொஞ்சம் சோதனையும் பிரச்சனையும் வந்த உடனே அவங்க முடிவு பரியந்தம் நிலைத்திராமல் அந்த கிரீடத்தை இழந்து போகிறார்கள். அவர்கள் தேவன் அவர்களுக்கு வைத்திருக்கிற பெரிய அந்த மேன்மையான மகிமையான அனுபவங்களை இழந்து போகிறாங்க. பாதியிலே அதை இழந்துடுறாங்க. சிலவங்க சொல்லுவாங்க, முடிவு பரியந்தம் நின்னா பெரிய ரிவார்டு, துவக்கத்திலேயே கொஞ்ச நாள் ஊழியம் செஞ்சுட்டு விழுந்துட்டு அதுக்கப்புறம் ஊழியத்தெல்லாம் விட்டுட்டா சின்ன ரிவார்டு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் உங்களுடைய வாழ்வில் அந்த நிலைத்திருக்கிற தன்மையை காத்துக்கொள்ளுங்கள். யாருக்காகவும் உங்களுடைய ஸ்திரத்தன்மையை இழந்துடாதீங்க. நீங்கள் உங்கள் ஓட்டத்தை துவங்கிட்டீங்களா, முடிவு மட்டும் நீங்கள் ஓடி தான் ஆகணும். பாதியில் உங்களுடைய ஓட்டம் நிற்க இடம் கொடுக்காதீங்க. பாதியில் உங்கள் ஓட்டத்துக்கு நீங்கள் உங்களுடைய ஓட்டத்தில் சோர்ந்து போயிடாதீங்க. பிரச்சனைகள் வரும், ஆனால் நீங்கள் ஓடி தான் ஆகணும். போராட்டங்கள் வரும், நீங்கள் ஓடி தான் ஆகணும். முடிவு பரியந்தம் நிலைத்திருங்கள். முடிவு பரியந்தம் நிலைத்திருங்கள். மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தின் 21வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 13:21 வசனம். இயேசு ஒரு உவமையை இங்கே சொல்லுகிறார். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். சில விதைகள் வழி அருகே விழுந்தது, சில விதைகள் கற்பாறை உள்ள இடத்தில் விழுந்தது, முற்கள் நடுவில் விழுந்தது, நல்ல நிலத்தில் விழுந்தது என்பதை பார்க்கிறோம். இதுக்கு அவரே அந்த ஓமானத்துக்கான அர்த்தத்தையும் கூட சீஷர்களுக்கு சொல்லி கொடுத்துட்றாரு அடுத்த பாதியில். ஆனால் இங்கு வாசிக்கிறோம் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், ஆகிலும் தனக்குள்ளே வேறு இல்லாதவனாய். யாரை சொல்கிறாரு? 20ஆம் வசனத்தை சேர்த்து வாசித்துறேன். கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடே ஏற்றுக்கொள்ளுகிறவன். ஆகிலும் தனக்குள்ளே வேறு இல்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டானவுடனே இடரல் அடைவான். கொஞ்ச காலம் நிலைத்திருக்கிறான், அவன் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கவில்லை. இந்த விதை விதைக்கப்பட்டதற்கான நோக்கத்தை அறியாதவன், இந்த விதை தன்னுடைய நோக்கத்தையும் திட்டத்தையும் அறியாமல் அது பாருங்க கொஞ்ச காலம் வளர்ந்தது. ஆனால் அதுக்கப்புறம் அது கற்பாறை உள்ள இடத்தில் விதைக்கப்பட்டதுனால வேர் உள்ள போக இடம் இல்லாததுனால அது காஞ்சு போச்சு. அது என்ன அழகா சொல்றாரு பாருங்க. வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைகிறான். அப்போ வசனத்துக்காக நீங்கள் நிற்கும்போது இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவமும் துன்பமும் வரும், ஆனால் நிலைத்திருங்க. வசனத்துக்காக நிற்கும்போது இவைகளை நீங்கள் சந்தித்து தான் ஆகணும். இதை அவாய்ட் பண்ண முடியாது, பைபாஸ் பண்ணி போக முடியாது. பல சூழ்நிலைகளில் இந்த வசனத்துக்காக நிற்கிறவங்க கூட்டங்களை பார்த்தீங்கன்னா, அவங்க கொஞ்ச காலம் நின்றுட்டு அதுக்கப்புறம் அவங்க தளர்ந்து போயிடுறாங்க, சோர்ந்து போயிடுறாங்க. ஏன்னா உபத்திரவம் வரும். உபத்திரவம் உங்களுக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே இது மாற்றி அமைக்கவே முடியாது. கிறிஸ்துவுக்காக நீங்கள் நிற்கும்போது நீங்கள் கண்டிப்பாக இந்த துன்பங்கள் வரதான் செய்யும். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின 2ஆம் நிருபம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். இந்த வசனத்தை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கொள்ளுங்க. 2 தீமோத்தேயு 3:12. தேவ பக்தியாக நீங்கள் நடக்க மனதாக இருந்தால் துன்பம் வரும். சரி, துன்பம் வந்ததுனால உடனே விட்டுருவோமா? கற்பாறையில் விதைக்கப்பட்டவர்களா? இல்லை. அந்த சூழ்நிலையிலும் இந்த வசனத்தை மறந்துடாதீங்க. முடிவு பரியந்தம் நான் நிலைத்திருப்பேன். முடிவு பரியந்தம் உபத்திரம் வரட்டும், துன்பம் வரட்டும், நான் இடரல் அடைய மாட்டேன். இவை வரட்டும், ஆனால் நிற்பேன்.
கர்த்தருடைய பிள்ளைகளை, இதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவரை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். யோசித்து பாருங்க, இயேசுவுக்காக நின்னதுனால பேதுருவை அங்கே சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்க, இவர் அந்த கலிலேயனோடு கூட இருந்தவன் என்று. பேதுருவை அங்கே கரெக்டாக பார்த்துட்டாங்க. அப்போது ஒரு காலகட்டத்தில் 3வது முறையாக பேதுருவை குறித்து வேதம் சொல்லுகிறது, இயேசுவை சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் துவங்கினான். அப்போது இந்த பேதுரு அங்கே ஆண்டவராகிய இயேசுவை விட்டு கொடுத்துட்டான். யோசித்து பாருங்கள், முடிவு பரிந்து அவனால் நிற்க முடியலை. நடுவுலையே அவனுக்குள்ளே வந்த அந்த தடுமாற்றம். ஆனால் இதே பேதுருவை குறித்து சரித்திரம் சொல்லுகிறது, இயேசுவுக்காக இரத்த சாட்சியாய் மரித்தவன். காரணம் என்ன தெரியுமா? இப்பொழுது அவன் தனியாக இல்லை, பரிசுத்தாவியானவர் பலத்தோடு, பரிசுத்தாவியானவரின் துணையோடு, பரிசுத்தாவியானவரின் வல்லமையோடு இப்போ அவன் நிற்கிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வசனத்தின் நிமித்தம் வருகிற துன்பமும் வசனத்தின் நிமித்தம் வருகிற உபத்திரவமும் உங்களை ஒன்றும் செய்யாது. பயப்படாதீங்க, அவைகள் வரும். ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறதுனால அதை மேற்கொள்ள உதவி செய்வார். ஆனால் ஒரு காரியத்தை திட்டம் பண்ணி கொள்ளுங்கள், எப்போதும் கர்த்தருடைய வசனத்தின் நிமித்தமாய் வருகிற எந்த பிரச்சனையும் உங்களை ஒன்றும் செய்யக்கூடாது. ஆனால் முடிவு பரியந்தம் நான் நிலைத்திருப்பேன். இன்றைக்கி தீர்மானத்தோடு கூட ஆண்டவர்கிட்ட ஒரு நல்ல ஒரு பொருத்தனை பண்ணிக்கோங்க. என்ன சூழ்நிலையிலும் என்ன வந்தாலும் நான் என் நேசரை விடமாட்டேன். கண்ணை மூடும்போதும் என் ஆண்டவரோடு தான் நான் கண்ணை மூடுவேன். நான் ஆண்டவர் இல்லாமல் நான் கண்ணை மூட மாட்டேன்ற ஒரு பொருத்தனையோடு கூட நீங்கள் ஜெபிச்சு பாருங்கள். முடிவு பரியந்தம் நிலைத்திருங்கள். இந்த அடுத்த சில நாட்கள் நிலைத்திருத்தல் என்ற தலைப்பில் தான் நான் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்க போகிறேன். இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். தெரிந்தவர்களுக்கெல்லாம் இன்றைக்கே அனுப்பி அவங்களை ஆயத்தப்படுத்துங்க. நிலைத்திருக்கிற அனுபவம் எவ்வளவு முக்கியம், எதிலே நிலைத்திருக்க வேண்டும் என்பதை தான் உங்களோடு கூட நான் அடுத்த சில நாட்கள் பேச போகிறேன். இன்றைக்கி ஜெபம் பண்ணிடலாமா? தகப்பனே, நாங்கள் நிலைத்திருக்கணும். வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் வந்தாலும் நாங்கள் ஒரு நாளும் ஆண்டவரே பின்வாங்கிடக்கூடாது, இடறிடக்கூடாது. நீர் எங்களை ஆண்டவரே நாட்டின அந்த நோக்கத்தை நிறைவேற்றணும். ஆண்டவரே, கர்த்தர் எங்களை குறித்து வச்சிருக்கிற திட்டம் பெருசு என்பதை உணர்ந்து கடைசி வரைக்கும் நாங்கள் நிற்க எங்களுக்கு பலன் தாரும், கிருபை தாரும். தாழ்த்தி உங்கள் கரங்களில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். எல்லா கன மகிமை துதியும் உங்கள் ஒருவருக்கே கொடுக்குறோம். பரிசுத்தாவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க, மிகுந்த கனி கொடுக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.